ஹலோ guys, எல்லாருக்கும் வணக்கம். சூஸ் லேப் சேனல் வரக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம கார் மெயின்டெனன்ஸ் சீரிஸோட 2வது எபிசோட். நம்ம சேனலில் கார் மெயின்டெனன்ஸ் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம கார் இன்டீரியர் கிளீனிங்கை பற்றி பார்க்க போகிறோம். என்னதான் வந்து கார் வந்து வெளியே வந்து பார்க்க லுக்காக அழகாக இருந்தாலும் பலபலன்னு இருந்தாலும் கார் இன்டீரியர்லேயும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு வந்து கார் டிரைவிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ இன்றைக்கி இந்த கார் மெயின்டெனன்ஸில் வந்து நம்ம வந்து கார் இன்டீரியர் கிளீனிங்கை பற்றி பார்க்க போகிறோம். கார் இன்டீரியர் கிளீனிங்னு எடுத்துட்டாலே பார்த்திங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த கார் டேஷ்போர்டு, காரோட ஃப்ளோரிங்கு, காரோட சீட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம வந்து இன்டீரியரில் வந்து தனித்தனியாக நம்ம வந்து பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு சீரீஸ்லேயும் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி கார் இன்டீரியரில் இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸை நம்ம எப்படி வந்து எஃபெக்டிவாக க்ளீன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த இன்டீரியர் கிளீனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே காசு கொடுத்து பண்ணுறதா இருந்தால் ஒரு 2000-3000 ஆரம்பிச்சு இது வந்து சில ஆயிரங்கள் உங்களுக்கு செலவாகும். அது வந்து அவங்க என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்க, என்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறாங்க, எந்த லெவலுக்கு அந்த க்ளீனிங் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத போது இந்த ரேட் வந்து மாறுபடும். பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2000-3000 உங்களுக்கு வந்து இந்த இன்டீரியர் ஃபேப்ரிக் கிளீனிங்காக உங்களுக்கு வந்து செலவாகும். ஸோ இந்த செலவை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு எப்படி உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்து கம்மி பட்ஜெட்டில் எஃபெக்டிவாக இந்த க்ளீனிங்கை நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோ நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ கண்டினியூ பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த இன்டீரியர் ஃபேப்ரிக் க்ளீனிங் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் ஃபஸ்ட்டு தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷாம்பு. கார் வாஷ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் எனி ஷாம்பு யூஸ் பண்ணலாம். பட் என்ன நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஃபோம் வரக்கூடிய ஷாம்புவாக இருக்கணும். இந்த மாதிரி கார் ஷாம்புவில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு ஃபோம் வரக்கூடிய ஒரு ஏஜென்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கார் ஷாம்பு உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் தலைக்கு போடுற ஷாம்புவோ இல்லை நீங்கள் ஹேண்ட் வாஷ் கூட யூஸ் பண்ணலாம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணுற தண்ணி வந்து ஒரு கேன் வாட்டரோ இல்லை ஒரு ஆரோ வாட்டரோ யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஹார்ட் வாட்டர் இல்லைனா போர் வாட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோமிங் வரக்கூடிய தன்மை வந்து கம்மியாயிரும். நீங்கள் ஊர் சைடில் இருக்கீங்க அப்படின்னா ஆற்று தண்ணி கட்டினா ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் வந்து இன்னுமே நல்லா வந்து ஃபோம் வந்து ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு. நம்ம பட்ஜெட்டில் பண்ணுறதுனால இந்த டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம். டூத் ப்ரஷ்ஷை விட பெட்டரான ஆப்ஷன் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் இதே மாதிரி பிரிஸ்டல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ப்ரஷ் வந்து வருது. நான் அதோட லிங்க் வந்து அமேசானில் கிடச்சா நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று வேணும். அடுத்து வந்து ஸ்பாஞ்சு. இந்த ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஃபோமை வந்து அந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அண்ட் இதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து ஃபோம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஒன்று வேணும். அடுத்து முக்கியமான விஷயம் வந்து மைக்ரோஃபைபர் கிளாத்ஸ். கார் க்ளீனிங், கார் மெயின்டெனன்ஸ் வந்தாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோஃபைபர் கிளாத் தான் நீங்கள் யூஸ் பண்ணோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் காரோட பெயிண்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும், ப்ளஸ் க்ளீனிங்குமே வந்து உங்களுக்கு நீட்டாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஷாம்பை யூஸ் பண்ணி இந்த ஃபோம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர். மேக்ஸிமம் நமக்கு இது தேவைப்படாது, பட் இருந்தாலும் நீங்கள் ஃபோம் வச்சு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் கொஞ்சம் ஈரமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ரோட்டில் இருக்கேன், அதனால் வந்து என்னால் இந்த யூஸ் பண்ணி காட்ட முடியாது. பட் தேவைப்பட்டால் ஈரமாக நீங்கள் ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இன்டீரியர் ஃபேப்ரிக் க்ளீனிங்க்கு நமக்கு இவ்வளோ தான் வந்து தேவையான பொருட்கள். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பக்காவாக க்ளீனிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இன்டீரியரில் பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் மெட்டீரியல். டாப் ஏரியாஸில் இந்த மாதிரி ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபீல் நல்லாவே இருக்கும், பட் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அழுக்காயிரும். இந்த க்ளீனிங் முடிச்ச பிறகு உங்களுக்கு தெளிவாக பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ நான் வந்து போடுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கை வைக்கிற ஏரியா இதெல்லாம் பாருங்கள், அந்த வேர்வை பட்டு பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சைட்லேயுமே பார்த்திங்கன்னா பேக் சைடில் இங்கே வந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா அழுக்கு இருக்குது. ஓகேயா, அழுக்கு இருக்குது. இதை விட இதை பாருங்கள், இந்த இதில் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு டெமோவே பண்ணி காட்ட போகிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கிரீஸ் கரைகள் வந்து சர்வீஸ் சென்டர் போயிட்டு வந்த பிறகு நமக்கு வந்து ஜென்ரலாகவே வரும். இங்கே ஒரு கரை இருக்குது. எல்லாம் 4 டோர் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே அந்த அழுக்கு இல்லாமல் இருக்காது. எங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கை வைக்கிற இடம் இங்கே ஃபுல்லாக அழுக்கு இருக்குது. ஓகே, ரூஃப் லைனிங் பாருங்கள், சன் ரூஃபோட லைனிங்கு. இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா, இந்த ரூஃப் லைனிங் பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த கிரீஸ் கரை அழுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது பாருங்கள், இந்த கருப்புலாம் இருக்குது. ஸோ நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால்
எங்கெல்லாம் ஃபேப்ரிக் மெட்டீரியல் யூஸ் ஆகிருக்கோ அது எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்மளால் க்ளீனிங் வந்து பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம வந்து இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன். இந்த அழுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குது, நம்ம க்ளீனிங் பண்ணதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு ரிமூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம தண்ணியும் ஷாம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் கண்டெய்னராக தண்ணி வந்து ரொம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, தண்ணி வந்து லைட்டாக ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ஃபோமை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் க்ளீனிங்கு. அதனால் லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு ஓகே, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஷாம்பு வந்து ஊற்ற போகிறோம். நீங்கள் இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, எனி ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நல்லா ஃபோம் வரணும், அவ்வளோதான். ஓகேயா? ஸோ நம்ம இதை லைட்டாக ஊற்றிக்கிடுவோம். நான் அளந்தே ஊற்றுறேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஷாம்புவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூடி ஊற்றுறேன். ஓகே, இதுலேயே உங்களுக்கு நல்லாவே வந்து ஃபோம் வந்து வரும். இருந்தாலும் லைட்டாக ஒரு அரை மூடி ஊற்றுவோமே, என்ன பண்ணுவானு என்ன பண்ணிடுவானுங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து கிட்டத்தட்ட 1.5 மூடி ஊற்றிருக்கோம். ஓகேவா? ஊற்றிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்பாஞ்சை வந்து இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி சின்னதாக எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வச்சு இந்த மாதிரி நம்ம வச்சு என்ன பண்ண போகிறோம், லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு, கார் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஃபோம் வந்து வரும். years later. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஃபோம் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு, இந்த ஃபோமை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த அழுக்கு பாருங்கள், இந்த போர்ஷன் ஃபுல்லாக நான் இப்போ வந்து ஃபோம் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஃபோமை எடுத்து இந்த இடத்துல எப்படி வச்சு அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து நல்லாவே வந்து ஃபோம் வந்து மேலே போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா வந்து அதை வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ப்ரஷ்ஷை வச்சு நல்லா இப்போ இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இந்த விட பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா ஃபோம் வருது பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் நல்லா ப்ரஷ் வச்சு ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு நல்லா அதை வந்து ப்ரெஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். ஒன்று இந்த மைக்ரோஃபைபர் கிளாத்து நல்லாவே வந்து ஈரத்தை வந்து உறிஞ்சிரும். ஸோ பார்த்தீங்களா, நல்லாவே அந்த பிளாக் கலர் மார்க்லாம் போயிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து லைட்டாக இங்கே வந்து கொஞ்சம் அவ்வளோ ஈரல, லைட்டாக கொஞ்சம் வந்து வெட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஹேர் ட்ரையர் வச்சு நல்லா ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் இந்த ஃபினிஷிங் வந்து பக்காவாயிரும்.
ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 டோர் வந்து முடிச்சிருக்கோம். பேக் சைடில் லெஃப்ட் டோரும் ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் டோரும் முடிச்சிருக்கோம். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நீட்டாகவே க்ளீனாக இருக்குது. பார்த்தீங்களா, லைட்டாக கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே விட்டால் கூட டோரை திறந்து வச்சா கூட ஈஸியாக வந்து காஞ்சிரும். நீட்டாக வந்து அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு, பக்காவாக இருக்குது. இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக, இந்த சைட்லலாம் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு பாருங்கள், நல்லா நீட்டாக போயிடுச்சு. ஸோ எஃபெக்டிவான மெத்தட் தான். இப்போ இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கிரீஸ் கரை இருக்குது, இப்போ தெரியுதா உங்களுக்கு, இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கிரீஸ் கரை இருக்குது இல்லையா, இதை வந்து நான் அப்படியே இப்போ உங்களுக்கு க்ளீனிங் பண்ணி காட்டுவேன். இந்த இடத்த மட்டும் ஸ்பாட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுவேன். எடுத்து நம்ம என்ன ஆகுது ஆக்சுவலாக அப்படின்னா, நம்ம ப்ரஷிங் பண்ணும்போது அந்த டர்ட் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு இப்படி வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு வந்து நீட்டாக வெளியே வந்துடும். உங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணும்போது அழுக்கு கொஞ்சம் போகாத மாதிரி தெரியலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த இடம் நீட்டாக வந்து தெளிவாக தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்ப்பீங்க அந்த பிளாக்காக இருந்த இடம் எவ்வளோ நீட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் அந்த ஈரப்பதம் லைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த இடத்துல அந்த இது மட்டும் டார்க்காக தெரியுது. மிச்சப்படி அது ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்காவாக இதே மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம டிரைவர் சைடு டோரை வந்து க்ளீன் பண்ண போகிற பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். இல்லை நம்ம நார்மலாக வேர்வையோட கை வச்ச இடங்கள் பாருங்கள், இந்த சைடில் எவ்வளோ அழுக்கு இருக்குது. இந்த சைட்லேயும் இங்கே தான் நல்ல அழுக்கு இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு ஃபுல்லாக துடைக்கும். நான் இதே மெத்தடை யூஸ் பண்ணி 4 டோரில் இருக்கிற ஃபேப்ரிக் மெட்டீரியலையும் ரூஃப் லைனிங்கை வந்து பக்காவாக க்ளீனிங் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதில் ஒரு விஷயம் நான் வந்து நோட் பண்ணேன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த டூத் ப்ரஷ் கூடவே அந்த சின்ன சைஸ் ப்ரஷ் ஒன்று வருது, அதுவும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஏரியாவை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இன்னுமே ஈஸியாக உங்களால் க்ளீன் பண்ண முடியும். இந்த சின்ன ப்ரஷ்ஷில் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த பெரிய ஏரியா க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நேரம் க்ளீன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வருது. மிச்சப்படி நீங்கள் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணால் இன்னுமே ஈஸியாக வேலை முடியும். இன்ஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணு நினச்சிங்கன்னா ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் வந்து ஓப்பனாக அந்த டோரை விட்டாலே போதும், அது வந்து ஈஸியாக வந்து ட்ரை ஆயிடுது. ஸோ இன்டீரியர் ஃபேப்ரிக் க்ளீனிங்கை பற்றின இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுல்ஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோவோட அடுத்தவங்க சந்திக்கிறதுக்கு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சுஷில். பாய்.